அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நல்ல சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயின் யார் என்று கேட்டார்கள் ஹீரோவை பார்த்து. எப்பொழுதும் எங்கள் அண்ணனுக்கு ஹீரோயினியாக எதிரில் இருக்கக்கூடிய அண்ணி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்ம போராளி ராஜா அண்ணன் வாழ்க்கையில் இதுவரை யாரிடத்திலும் நடித்தது கிடையாது. அவரை நடிக்க வைத்த டைரக்டர் வீரமுருகன்ஜி அவர்களுக்கு முதலில் நன்றி. ஏன்னா யதார்த்தத்தில் நடிப்பென்று தெரியாத உள்ளதை பட்டதுபடி சொல்லக்கூடியதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்றாலே முதலில் ஞாபகம் வருவது எங்களுடைய தர்ம போராளி ராஜா அண்ணன் மட்டும்தான். தமிழ்நாட்டில் நிறைய குரல்களுக்கு மக்கள் அடிமை. ராஜா அண்ணன் ஒரு விரலை நீட்டி பேசினாலே லட்சக்கணக்கான இந்து சொந்தங்களுக்கு எப்பொழுதும் அது ஒரு வீரமாகவே காட்சியளிக்கும். அப்பேற்பட்டவர் எந்த மலை என்றாலும் அது எங்கள் மலை என்று சொல்லிக் கொள்வதற்குன்னு ஒரு கூட்டம் சுத்துகிறது. அதில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவுடன் நடித்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு. அதை அருமையாக இந்த படத்தை வெளியிடுவதற்காகவும் இந்த படத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தாமரை டிவிக்கு முதலில் நன்றிகள். இங்கு வந்திருக்கக்கூடிய ஜனம் டிவியுடைய டைரக்டர் மதுரையின் மண்ணுக்கு சொந்தக்காரர் சீனிவாசன்ஜி அவர்களுக்கு முதலில் வணக்கங்கள். எங்களுடைய மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முதலில் நன்றிகள். பிரமிளா சம்பத் மேடம் அவர்களுக்கு நன்றிகள். ஏன் நான் நன்றி சொல்கிறேன் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நன்றி உடையதாக இருக்கும். அதனால்தான் நன்றிகள் யார் சொன்னாலும் முதலில் நன்றி சொல்லிதான் பேசுவோம். மீடியா ரங்கநாயகுலு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் எப்பொழுதுமே பசித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய அருமை அண்ணன் சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், ஏற்கனவே டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார், அனிருத்துடன் பெரும் புகழை பெறக்கூடிய மியூசிக் டைரக்டராக முகேஷ்ஜி இருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சார்பாக ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்து தர்மத்திற்காகவே டைரக்டராக இருக்கக்கூடிய வீரமுருகன்ஜி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய மாநிலத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய சிவபிரபாகரன்ஜி தான் இதற்கு தயாரிப்பாளர். அவர் எப்பொழுதும் வீரமிக்கவர் என்பது, அவருக்கு யாரை பார்த்தாலும் மீசை வைத்து விடுவது என்பது அவருக்கு வாடிக்கை. அதனால ராஜாஜி அவரையும் அவர் பார்த்த உடனே மீசை வச்சு ராஜாஜியும் அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு உருவகப்படுத்தி விட்டார். ஏன்னா தயாரிப்பாளர் இல்லவா, அவருக்கு மீசை வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய சுமதிஜி அம்மா அவர்களுக்கும், பாரத மாதா மோகன்ஜி அவர்களுக்கும், மற்ற பேர்களை விட்டுவிட்டால் மன்னிக்கவும், அதற்கு நான் பொறுப்பில்லை. என் கண்ணில் அவ்வளோதான் தெரிஞ்சுது. விஷன் கோளர்படி பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்து தர்மத்தில் சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கு மன்னிக்கவும் நன்றிகள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மத்திற்குன்னு இப்போ படம் எடுக்கிறது இன்னைக்கு இப்போதான் நம்ம கண்ணன்ஜி சொன்னார், பெப்சி சிவாஜி சொன்னார். காந்தாரா படத்தினுடைய வெற்றி போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் இந்து போராளி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தீ உலகம் முழுவதும் பரவி பல இந்து தர்மங்களுக்காக இந்துவுடைய இதிகாசங்கள், இந்துவுடைய புராணங்கள் என்று இந்துவுக்கு அவதாரத்தில் பிரச்சனையே கிடையாது. விநாயகர் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்திலே நவராத்திரி என்று 9
சக்திகளுக்கும் விழா எடுக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, 51 சக்தி பீடம் இருக்கக்கூடிய அற்புதமான மதம் என்பதும், 108 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய மதம் என்பதும், எது எடுத்தாலும் உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உலகத்தில் நிறைய பேர் சொல்வார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நாங்களெல்லாம் பேசினால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். உங்களுக்காகவே எங்களுடைய அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் பேச சொல்லியிருக்கிறோம். அவர் சொன்னதையாவது கேட்டு திருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக திருமாவளவன் அண்ணனே பேசியிருக்கிறார். நாங்கள் சொன்னதான் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏதோ ஆர்எஸ்எஸ் என்றாலே இந்தியாவில் தான் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பார்க்கிறார்கள். மனிதன் உலகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிலாவில் போய் நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் சமயத்திலும் ஆர்எஸ்எஸ் தொண்டன் அங்கு ஒருத்தர் இருப்பார், உங்களை வரவேற்பார், உங்களுக்கு அவர் உதவி செய்வார் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கின்றேன். 100 ஆண்டு காலம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு இயக்கம், மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு இயக்கம், மக்கள் கஷ்டங்களில் மட்டும் துயர் கொள்ளக்கூடிய இயக்கம். இப்பொழுது கரூரில் விபத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தார்கள், ஸ்டிக்கர் ஒட்டி டிஸ்டிலரி அதாவது சலைன் பாட்டிலும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் 1 மணி நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இருந்த ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட இயக்கத்தின் புண்பலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு திமிரு. அந்த திமிரு எதை கண்டும் அஞ்சாது. ரியல் லைஃப்பில் நடித்தவர் ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாரோ ராஜா அண்ணன், டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. அண்ணே கொஞ்சம் இப்படி கோபமாக பாருங்கன்னா அவர் அப்படி தான் பார்ப்பார். ஸோ அதுபோல் நேச்சுரலாகவே நடித்து, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு சிறந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருக்கு நம்மளுடைய அண்ணன் அவர்களுக்கு விருது கொடுப்பார்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் ராஜா அண்ணன் வெளியிடத்தில் கட்சிகளில் தான் சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் மாற்று கட்சியினர்களுக்கு கூட மல்லிகையாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ராஜா அண்ணனுடைய இந்த முயற்சி, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தாமரை டிவி மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும், இந்த பாடல்கள் உலகத்தில் இந்துக்களுக்கெல்லாம் சென்றடைவதற்கு எல்லா விதத்திலும் அனுகிரகம் ஆசியும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கந்தன்மலை படக்குழுவினரை வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. கந்தன்மலை படக்குழுவினரின் நினைவு பரிசாக செல்வி அவர்களுக்கு சூரிய நாராயணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். மிக்க நன்றி.